ஹலோ மக்களை, ஆகஸ்ட் 22 அவள்வர்வால சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குடியிருப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பெட்ரூம்ல உட்காந்து நம்ம லக்கியும் ஜுன்னுவும் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜுன்னுவால பார்த்தா சாப்பிடவே முடியல. ஏன்னா அவர் தான் கையை சுட்டுக்கிட்டார்ல, அதுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம லக்கி வந்து அதுக்கு அந்த காயத்துக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து நம்ம மித்ரா, லக்ஷ்மி, ஜெயதேவ், என்ன பிள்ளைங்களை இன்னும் காணும், ஒரு சத்தம் இல்ல, வீடே ரொம்ப அமைதியா இருக்கு, இந்நேரத்துக்கு வீட்டுல பிள்ளைங்க வந்திருக்கணுமே, ஸ்கூல் முடிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் வந்து வளவீசி தேடிட்டு இருக்கிறாரு. பிள்ளைங்களை எங்க காணும்னு சொல்லிட்டு உடனே லக்ஷ்மி ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, வாங்கன்னு சொல்லி ரூமுக்குள்ள வரும்போது பார்த்தா இங்க மருந்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜுன்னுக்காக நம்ம லக்கி வந்து கையை பிடிச்சி மருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஜுன்னு, உனக்கு என்னாச்சு, உன் கைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு வராங்க நம்ம லக்ஷ்மி. உடனே அம்மா அது ஒன்னும் இல்லம்மா, அது ஒரு சின்ன காயம் தான், ஒன்னும் இல்லம்மான்னு சொல்லி சமாளிக்கிறாரு நம்ம ஜுன்னு. ஜுன்னு, என்னது இது, இவ்வளவு பெரிய காயம் இருக்கு, இது என்ன சின்ன காயம்னு சொல்ற? அம்மா ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா இப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தா நம்ம லக்கி வந்து அம்மா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது நீ காரணம் அப்படின்னு சொல்லி மித்ரா கேட்காரு. ஆமாப்பா, நாங்க ஸ்கூல் விட்டு வந்தோமா, ஸ்கூல்ல ரொம்ப இன்னைக்கு ஆடி ஓடி விளையாடி ரொம்ப டயர்டா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, வீட்டுல ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்த்தேன், வீட்டுல எதுவுமே சாப்பிடறதுக்கு இல்ல, ஜுன்னு கிட்ட சொன்னேன் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி, ஜுன்னு தான் எனக்காக போய் மேகி நூடுல்ஸ் எல்லாம் கிண்டி கொடுத்தா, அப்பம்போதுதான் அவன் கை சுட்டுக்கிட்டான், இதுக்கு நான் தாமா காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதெல்லாம் வந்து வாசல்ல இவங்க இப்படி ரூம்குள்ள வந்து இவங்க 4 பேர் இருக்கிறாங்க, லக்ஷ்மி, மித்ரா, ஜுன்னு, லக்கி, இவங்க 4 பேர் பேசிட்டு இருக்கிறத வந்து வாசலுக்கு வெளியே இருந்து ஜெயதேவ் கேக்குறாரு. அவருக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருது. என்னது, பிள்ளைங்க வந்து இன்னைக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்களா, ஏன் ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வந்து சமைச்சு கூடவா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு கோவம் வருது. உடனே ஜெயதேவ் வந்து தேவயானி, மனிஷா, ஜானு எங்க இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேரும் ஏலம் போட்டு கூப்பிட்டு இருக்கிறாரு. உடனே சரி நீங்க இருங்க, நான் வந்துடுறேன், மித்ரா வாங்க அப்படின்னு சொல்லி மித்ராவை தரத்தனை இழுத்துட்டு போறாங்க. நம்ம லக்ஷ்மி வந்து எதுக்கு ஜெயதேவ் வந்து கத்திட்டு இருக்காருன்னு பார்த்தா, என்னாச்சு மாமா, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி தேவயானி வந்து பொறுப்பே இல்லாம கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க வீட்டுல? பிள்ளைங்க வந்தா உங்களுக்கு வீட்டுல மேல இருக்க கோவத்தை எதுக்கு பிள்ளைங்க மேல காட்டிட்டு இருக்க? சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுல இன்னும் குறைஞ்சு போயிருவீங்களா? பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தா ரொம்ப பசியா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஏன் அப்படி பெரியவங்க மேல இருக்கிற வெறுப்பை எதுக்கு நீங்க சின்ன பிள்ளை மேல காட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி ஜெயதேவ் வந்து ஆச்சா போச்சான்னு கத்திட்டு இருக்கிறாரு. பிள்ளைங்க எப்ப ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, அப்ப பிள்ளைங்க வந்ததை பாத்தியா இல்லையா மனிஷானி? நான் எங்க பார்த்தேன் ஆண்டி, நம்ம எப்ப பார்த்தோம், நம்ம பாட்டு ரூம்ல உட்காந்து பேசிட்டு தானே இருந்தோம், நம்ம எப்போ அவங்க பிள்ளைங்க வந்தது எப்படி எனக்கு தெரியும்? ஜானு, நீ கூட பாக்கலையா? நான்லாம் பாக்கல, நான் பெட்ரூம்ல இருந்தேன், எனக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க பாருங்க, வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி ஜுன்னுவே போய் கைய சுட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையா? நல்ல வேலை இன்னைக்கு எதுவும் நடக்கல, அதே அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா என்ன பண்ணிருக்காது? சின்ன பிள்ளைங்களை போய் அடுப்படியில விட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா? ஏன் பெரியவங்க மேல இருக்க கோவத்தை எதுக்கு சின்ன பிள்ளைகள் மேல காட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு இருக்கிறான் ஜெயதேவ். உடனே ஜானுக்கும் ரொம்ப கோவம் வருது. இங்க பாருங்க, அவங்க வந்து எங்க கிட்ட ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டா நாங்களே செஞ்சு கொடுத்துருப்போம், அவங்க வந்ததே நாங்க பாக்கலன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜெயதேவ் அப்படியும் விடுறதா இல்ல. இங்க பாரு, ஏன் இந்த நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வருவாங்கன்னு தெரியாதா? ஏன் டெய்லி வர்ற நேரம் தானே, என்னமோ இன்னைக்குதான் புதுசா வர மாதிரி சொல்றீங்க, உங்களெல்லாம் நம்பி இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போனல, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. லக்ஷ்மிக்கும் மித்ராக்கும் இன்னைக்கு ஏதோ அந்த ஸ்ட்ரைக்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க, அதனால வர முடியல, இல்லைன்னா அவங்களே பாத்துருக்க மாட்டாங்களா? நான் இந்த நேரத்துல வீட்டுல இல்லாம போயிட்டேன், இல்லைன்னா நானாவது ஏதாவது பாத்திருப்பேன், இப்படிதான் நீங்க பொறுப்பே இல்லாம நடந்திருப்பீங்களா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்ன அவசியம் வந்தது, நாங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், என்னைய முதல்ல எதுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜானு வேற ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. என்ன வேலைக்காரியான அடுத்து விவேக் வந்து, அண்ணா சாரி அண்ணா, பெரியப்பா மன்னிச்சிருங்க, இனிமேல் வந்து நான் பாத்துக்கிறேன், ஒருவேளை நான் பாக்கல, நான் பாத்திருந்தா நான் கூட ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி விவேக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா இங்க பாரு, ஜானு வந்து இது தேத்து பேசிட்டு இருக்காங்களா. உன்னை லக்ஷ்மி வந்து சொல்றாங்க சின்ன பிள்ளைல நடந்ததை. இங்க பாரு ஜானு, சின்ன பிள்ளைல நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக உனக்காக நான் எப்படி பண்ணி கொடுத்தனோ அதே மாதிரி இப்போ லக்கிக்காக வந்து ஜுன்னு பண்ணி கொடுத்துருக்கான், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருக்காது அப்படின்னு சொல்லி உடனே தேவின்னு சொல்றாங்க. ஐயோ அப்பா, உடனே கதைய ஆரம்பிச்சிட்டா. இப்ப என்ன, இந்த லக்ஷ்மி தான் கிரேட், அந்த ஜுன்னு தான் கிரேட் அப்படின்னு உனக்கு இப்ப என்ன பட்டம் கொடுக்கணுமா? நாங்க தான் பாக்கலன்னு சொல்றோம்ல, பாத்திருந்தா கேட்டிருந்தா செய்ய போறோம். அவங்க வந்து அவனே வந்து என்கிட்ட கேட்காம அவன் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கணும், அவன் எதுக்கு பெரிய ஆள் மாதிரி அவனே போய் சமைச்சு சாப்பிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிரச்சனையை இன்னும் நல்ல பெருசாக்கி விட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து மாமா இப்பதான் முடிஞ்சது இல்ல, சரி விடுங்க, அதான் இப்போ ஒன்னும் நடக்கல, மித்ரா நீங்களும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, மாமா நீங்களும் போங்க, ரெஸ்ட் எடுங்க போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா
லக்ஷ்மியும் வந்துடுறாங்க. உடனே இப்ப புரியுதாண்டி நான் எதுக்கு உங்க காலை மிதிச்சேன்னு. சூப்பர், இன்னும் பிரச்சனை இன்னும் பெருசாக போகுது. ஒரு பக்கம் இங்க பாரு, வீட்லயும் பிரச்சனை, வெளியவும் பிரச்சனை. இந்த லக்ஷ்மி நிலைமையை நினைச்சா ரொம்ப கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அங்க என்னடானா ஸ்ட்ரைக் பிரச்சனை, இங்க என்னடானா ஜானு ஒரு பக்கம் பிரச்சனை, இப்போ ஜுன்னுக்கு வேற அடிபட்டிருக்கு. லக்ஷ்மி இத்தனையும் எப்படிதான் வந்து ஒரே மனுஷியா வந்து போராட போறாளோ தெரியல. இன்னும் நாளைக்கு தானே இருக்கு சங்கதி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க மறுநாள் பார்த்தா வந்து நைட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம மனிஷா வந்து போட்டு கொடுக்குறாங்க மித்ரா கிட்ட. லக்ஷ்மி அவ ஒண்ணு யூனியன் லீடர் கிட்ட போய் பேசலையா மித்ரா, அந்த யூனியன் லீடரை போட்டு அடிச்சிருக்கா. இவ என்ன பிரச்சனை முடியணும்னு நினைக்கிறாளா இல்ல இன்னும் பிரச்சனைய பெருசாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி. அடிச்சியா லக்ஷ்மி? அடிச்சியா? எதுக்கு லக்ஷ்மி அடிச்ச? நீ எது நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியவே. இங்க பாருங்க மித்ரா, நான் அவங்க கிட்ட அன்பா சொல்லி பார்த்தாச்சு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லியாச்சு. இல்ல உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமானு கேட்டாச்சு. இல்ல போனஸ் ஏதாவது போடணுமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நாங்க சரி பண்றோம்னு சொல்லியாச்சு. ஆனா அவன் எதுவுமே செய்யாம அவன் யாரோ அவனை கீ கொடுத்து ஆட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் எல்லாம் ஆடிட்டு இருப்பான். அதனாலதான் அவனை அடிச்சேன். ஐயோ இப்ப நீ அடிச்சதுனால இன்னும் பெருசாதான் பிரச்சனை வரும். நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் நாளைக்கு சரி பண்ணிடுறேன், நாளைக்கு இந்த ஸ்டேக் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா இங்க யூனியன் லீடர் வந்து பசிக்குது, அவருக்கும் பசிக்குது, அவங்க சுத்தி இருக்கவங்களுக்கும் பசிக்குது. இந்த நேரத்துல மனிஷா வேற கால் பண்றாங்க. டேய் இங்க பாரு, இப்போதைக்கு ஸ்ட்ரைக் எல்லாம் முடிக்க வேண்டாம், யாரும் வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க, இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லா பட்னியா கிடந்தா இன்னும் கோவம் வரும், இன்னும் மித்ரா கம்பெனி மேல எரிச்சல் வரும், அவங்க அப்படின்னு நினைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லக்ஷ்மி என்னடான்னா முன்னெச்சரிக்கையா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கேரியில அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ராமசாமி இருக்கிறாருல, அவர் வந்துட்டு டே என்னப்பா வாங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த யூனியன் லீடர் வந்துட்டு டே எங்க போறீங்க வீட்டுக்கு தான், திரும்ப இங்கே இருக்கிறதா. ஆமா, நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிற வரை நம்ம போராடியே ஆகணும், வேற வழியே இல்ல. சாப்பாடெல்லாம் ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன, நம்ம என்ன செத்தா போயிட போறோம், இங்கே இருப்போம். அவங்க மித்ரா சார் அந்த குடும்பத்துக்கு, நந்தன் குடும்பத்துக்குலாம் நம்ம வாழ்வா சாவா, அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அவங்க வேலை நடக்கணும், அவங்க கம்பெனி நல்லபடியா ஓடணும், அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும். நம்மளை பத்தி ஏதாவது யோசிக்கிறாங்களா, நமக்கு ஏதாவது நல்லது நடக்குதா, ஒன்றும் நடக்கல, நம்ம போராடணும். ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன ஆயிடப்போகுது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ராமசாமி இருக்காருல, அவர் வந்து சொல்றாரு, டேய் அப்படியெல்லாம் இல்ல, நீ மித்ரா சாரை பத்தி அப்படியெல்லாம் தப்பா பேசுறது, அவங்க அந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்களாம் இல்ல, ஏதோ ஒரு கோவம் வந்திருக்கு, அதுக்காக நீ ஏன் அவங்களை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேரியல் வந்து இறங்குது. உடனே இவர் மனிஷா தான் சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க. உடனே சரி சாப்பிடுங்க, எல்லாரும் வாங்கி போய் சாப்பிடுங்க. தேங்க்யூ மேடம். எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ் சொல்றேன்? ஆமா மேடம், நீங்க தானே சாப்பாடு அனுப்பியிருக்கீங்க. நான் சாப்பாடு அனுப்புறேன்னா? நானும் ஒன்னும் சாப்பாடு அனுப்பலடா, நான் இதுக்குடா சாப்பாடு அனுப்ப போறேன். அப்ப நீங்க அனுப்பலன்னா வேற யாரும் அனுப்புனா அப்படின்னு சொல்லி இந்த யூனியன் லீடர் குழப்பத்துல இருக்கிறாரு. உடனே இப்ப வந்து லக்ஷ்மி வந்து ஜெயதேவ் கிட்ட மித்ரா கிட்டே சொல்லியிருப்பாங்க, சாப்பாடு நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேலை பண்ண லக்ஷ்மி, உண்மையிலே பாராட்டணும் உன்னை, கரெக்டான நேரத்துல நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. மித்ரா உடனே யாருக்குன்னே அவங்க கோவத்துல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இன்னும் அவங்கள பூஸ்ட் பண்ற மாதிரி இன்னும் நீ சாப்பாடெல்லாம் வேற வாங்கி கொடுத்துட்டு இருக்க. இங்க பாருங்க, அவங்க கிட்ட நம்ம அன்பா எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, அவங்க கேட்கற நிலைமையில இல்ல. சரி அவங்க வழியிலே போய் அவங்கள சரி பண்ணலாம், அதுக்காக அவங்கள பட்னி போடுறதெல்லாம், இன்னைக்கு லக்கேஞ்சும் பசியா இருந்து இது கஷ்டப்பட்டாங்களா, அதை மாதிரி அவங்களும் கஷ்டப்படக்கூடாதுல, அதுக்காக தான் அவங்களுக்கான சாப்பாடை வாங்கி அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷா வேற வந்து ஏத்தி விட்டுருவாங்களா. உடனே மித்ரா வந்து நான் தான் இருக்கேன்ல, நானே சரி பண்றேன் மித்ரான்னு சொல்லி இவங்க வாக்குறுதி கொடுத்துட்டு இருப்பாங்க மித்ராக்கு. நீங்க மாமா நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி ஜெயதேவி அனுப்பி வச்சுட்டு, அடுத்து மித்ரா நீங்களும் போய் தூங்குங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் நீங்களும் போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி மித்ராவையும் அனுப்பி வைக்கிறாங்க. உடனே இந்த சைடு பார்த்தா இவங்களும் போறாங்க. நம்ம மனிஷா அப்படின்னு சொல்லி அப்படியே கைய அடிக்க மாதிரி கிட்ட கொண்டு வந்து தலையில கை வச்சுக்கிறாங்க. என்ன அந்த பயம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உன்னை பார்த்து நான் இதுக்கு பயப்படணும், நீ தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த யூனியன் லீடர் உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி லட்சுமி வந்து டமால் டெமில உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. அந்த லீடர் ஸ்ட்ரைக்கை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், என் தங்கச்சி பிரச்சனை எப்படி முடிக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஒண்ணு இவங்களுக்கு மனிஷாக்கு வந்து அப்படியே கோவம் வருது, இந்த லட்சுமி இந்த பிரச்சனையை முடிச்சிருவாளோ பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தேவயானி வந்து என்ன மனுஷன் இன்னும் தூங்கலையா, அந்த லட்சுமி என்கிட்ட திமிரா பேசிட்டு போறா, ஒருவேளை இந்த பிரச்சனையை முடிச்சிருவாளோ, முதல்ல அந்த ஒர்க்கருக்கெல்லாம் எதுக்கு இவ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், எங்கேயோ ஏதோ தப்பா இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ இங்க பாரு, அவளுக்கு என்ன ஒரு பிரச்சனையே எரி பிரச்சனை, அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அவளை சுத்தி, அவ எதனை இப்ப போக்கஸ் பண்ணுவா, விடு நீ போய் நிம்மதியா தூங்க, என்ன நடக்கும் நம்ம பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்னும் சரி பண்ண முடியாது.
இங்க பாரு யூனியன் லீடர் நம்ம கையில இருக்காரு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இவங்களும் போய் தூங்க சொல்றாங்க. காலையில விடியுது, பார்த்தா ஊர்ல இருந்து தாத்தா வந்து பேப்பரோட வந்திருக்காரு. முதல்ல வந்து நம்ம மனிஷா வந்து படிக்கட்டுல இருந்து எட்டி பாக்குறாங்க, தேவயானி வந்து எட்டி பாக்குறாங்க, சந்தோஷமாயிடுறாங்க. வா ஒரு வழியா சொத்து வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தா மனிஷா இங்க பாரு ஊர்ல இருந்து யாரு வந்திருக்கான்னு சொல்லி தாத்தா வந்திருக்காங்க. ஆன்டி சூப்பர் ஆன்டி, எப்படியோ லட்சுமி சம்மதிச்சிட்டா போலயே, அவங்க கையில சொத்து பத்திரம் கூட இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உடனே ஜானுவை கூப்பிடலாம். ஜானுன்னு கதவை தட்டி கதவை திறந்தானே, கங்க்ராட்ஸ் ஜானு கங்க்ராட்ஸ், எனக்கு இதுக்கு கங்க்ராட்ஸ், இங்க வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஜானு வந்து விவேக்கையும் பிடிச்சி எழுதிட்டு வராங்க. 4 பேரும் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு எப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சு, இப்ப சொத்து எனக்கு கிடைக்க போகுது, ஐயோ ஜாலி எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானு வந்து சந்தோஷம் அடைகிறாங்க. இங்க உடனே அப்படி பார்த்தா நம்ம விவேக் வந்து வழக்கம் போல அண்ணியை நீ அவ்வளவு ஈஸியாலாம் எடப்படக்கூடாது, அண்ணி எது பண்ணாலும் அதுல ஏதாவது காரியம் இருக்கும், கண்டிப்பா அண்ணி வந்து இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வந்து சொத்தெல்லாம் எழுதி தர மாட்டாங்க, அது அவங்களோட ஞாபகமா வச்சிருக்காங்கன்னு சொல்லி விவேக் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் கையில பத்திரம் இருக்கே, அது எப்படி பின்ன என்ன அவங்க என்ன சும்மாவா கொண்டு வந்திருப்பாங்க. மனிஷா எப்படியோ இங்க பாரு, நீ முதல்ல அந்த அந்த செல்லருக்கு கால் பண்ணு, அந்த இடத்த வாங்குறதுக்கு ஒருத்தர் இருந்தார்ல அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு அதுக்கடுத்து இவங்களும் மனுஷாவும் போய் கால் பண்ண போறாங்க. அடுத்து பார்த்தா இங்க வந்து லக்ஷ்மி கிட்ட போய் நம்ம ஜெயதேவும் மித்ராவும் வந்து, லக்ஷ்மி பார்த்தா தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க கார்டன்ல போய். ஜெயதேவும் மித்ராவும் போய் லக்ஷ்மி கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா லக்ஷ்மி கீழே தாத்தா வந்திருக்காருமா, எனக்கு தெரியுமாமா, நான் தான் அவங்கள பத்திரத்தை கொண்டு வர சொன்னேன். லக்ஷ்மி நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, நீ ராத்திரி என்கிட்ட என்ன சொன்ன, இந்த பிரச்சனையை சரி பண்ற, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்ப என்னடானா நீ அந்த சொத்தை நீ எழுதி கொடுக்க போறியா, ஜானுக்கு சொத்து தானே வேணும், இப்ப என்ன விவேக் ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதானே, அதை நானே ஏதாச்சும் ரெடி பண்ணி அவனுக்கு ஓபன் பண்ணி கொடுக்குறேன், நீ அதுக்காக அந்த சொத்தெல்லாம் ஒன்னும் விற்க வேண்டாம், நம்ம ஜானு கிட்ட வேணா பேசி பார்க்கலாம். இல்லங்க நீங்க என்ன நினைச்சீங்க, அது என் தாத்தா ஞாபகமும் கடைசியா என்கிட்ட இருக்குது, அதை நான் இப்ப அந்த சொத்தை நான் எழுதி கொடுப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கீழே என்ன நடக்குதுன்னு மட்டும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமி வந்து பெரிய சர்ப்ரைஸா வைக்கிறாங்க, என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க உடனே ஒருவேளை அது சொத்து பத்திரமா இல்லாம இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மனிஷா ஜானு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன உங்களுக்கு இப்ப டவுட் தானே, கீழே போய் நம்மள அவங்க கிட்ட கேட்டா தெரிஞ்சு போயிருப்போம்னு சொல்லிட்டு தேவயானி மனிஷா விவேக் ஜானு எல்லாரும் கீழே அப்படியே படிக்கட்டுல இறங்கி வந்துட்டு இருக்காங்க. வந்து வாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, இது என்னது பத்திரம் தாமா, ஊர்ல நிலத்து பத்திரம் அப்படி கொண்டு வந்திருக்கேன், லட்சுமி கொண்டு வர சொன்ன நில பத்திரத்தை அதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி ஜானு ஊர்ல இருந்து உங்க தாத்தா உனக்காக கொண்டு வந்திருக்காங்க, நீ போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரலாம்ல, போய் காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்ற. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் லட்சுமி பார்த்து கொடுத்துட்டு நான் போயிருவேன், எனக்குலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவயானி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க உடனே லட்சுமி வர்றதுக்காக கீழே வர்றதுக்காக இங்க நம்ம விவேக் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விவேக் ஆனா முழுமையா நம்புறாரு லட்சுமி மேல, கண்டிப்பா அண்ணி வந்து இந்த பத்திரத்தை விற்க மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு. மனிஷாவும் அதுதான் சொல்றாங்க, ஆன்டி லட்சுமி அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஒத்துக்கிறவளே கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருக்குமோ, அவெல்லாம் இந்த நிலப்பழத்தை வந்து விக்கிற ஆளே கிடையாதே அப்படின்னு சொல்லி மனிஷா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, இதுக்கு அடுத்து அந்த லட்சுமிக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும், கடைசியா எப்படினாலும் அவ ஜானு கிட்டதை கொடுத்துதானே ஆகணும், அதுக்காக தானே பத்திரத்தை கொண்டு வர சொல்லியிருக்கா, நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேவயானி வந்து எல்லாருக்கும் வந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ லட்சுமி இன்னும் கொஞ்சம் நேரத்துல எழுதி கொடுத்துருவா அப்படின்ட்டு. நம்ம மனிஷா கால் பண்ணி அந்த ரியல் எஸ்டேட் காரங்களும் வர சொல்லியிருப்பாங்க. பார்த்தா இந்த சைடு தாத்தா வந்து உட்காந்துருப்பாரு பத்திரத்தை வச்சுட்டு, இடது பக்கம் பார்த்தா எஸ்டேட் காரங்க ஒரு 4-5 பேர் வந்து பண போட்டி எடுத்துட்டு வந்து வந்திருப்பாங்க. வந்துட்டு மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நான் கரெக்டா இதுல கொஞ்சம் அட்வான்ஸ் அமௌண்ட் கொண்டு வந்திருக்கேன், நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா மொத்த அமௌண்ட்டையும் நான் உங்ககிட்டே வந்து ஒப்படைச்சிருவேன் மேடம், இன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு அவரும். உடனே மனிஷா அதுதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே, அக்கா தங்கச்சிக்குள்ள எந்த சண்டையும் இல்லாம அவங்களே வந்து இப்போ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, நம்ம உடனே இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, இப்ப வந்து கையெழுத்து போட்டா வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மனிஷா வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஜானுவும் ஒரே புன்னகையா இருக்கும், எப்படியோ சொத்து நம்ம கைக்கு வரப்போகுது, இனிமேல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இனிமேல் அந்த லட்சுமியால ஒண்ணுமே பண்ண முடியாது, இனிமேல் சொத்து எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இங்க உடனே பார்த்தா விவேக் வந்து ஏதோ அண்ணி கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க, என்ன பிளான் தெரியலேன்னு சொல்லி காத்துட்டு இருப்பாரு. மித்ராவும் ஜெயதேவும் முதல்ல இறங்கி வருவாரு. வந்துட்டு இருக்கையில இவங்க வேற வந்திருக்காங்க, ஐயோ லட்சுமி என்னதான் பண்ண போறோம்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. மாடியில வச்சு நம்ம ஜெயதேவ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து லக்ஷ்மியை வந்து மித்ரா சொல்வாரு, லக்ஷ்மி என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா, அவ என்ன நினைக்கிறா, என்ன பிளான் பண்றா, எப்படி இதை தடுத்து நிறுத்த போறான்னு எனக்கு தெரியல, அவளை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒன்னு ஜெயதேவ் சொல்லுவாரு, நீ லக்ஷ்மி நீ ரொம்ப சாதாரணமா நினைக்கிற, அவ ஒன்னும் காகிதம் கிடையாது, அவ புத்தகம்,
உள்ள போக 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 நிறைய ஆழமா போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அவளுக்கு வந்து அறிவு இந்த ஆகாசம், அதாவது வானத்து அளவுக்கு இருக்கு. அவளை எல்லா பிரச்சனையும் எப்படி தீக்கணும், எப்படி சால்வ் பண்ணணும், எல்லாமே அவளுக்கான திறமை எல்லாமே அவகிட்ட இருக்கு. கண்டிப்பா ஏதாவது பண்ணுவா, நீ வா கீழே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து மித்ராவும் ஜெயதேவும் வந்து நிப்பாங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் இறங்கி வருவாங்க. வந்தோடனே என்ன மேடம், என்ன லக்ஷ்மி கையெழுத்து போட ரெடியா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தா இங்க அந்த எஸ்டேட்காரர் இருக்கார்ல, அவர் வந்து நக்கல் நையாண்டி பேச்சு பேசிட்டு இருப்பாரு. என்ன மேடம், அக்கா தங்கச்சின்னா ஊருக்குள்ள அப்படி இருந்தீங்க, இப்போ கேவலம் இந்த சொத்து பிரச்சனையால உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய சண்டை வந்துருச்சா? உங்க தங்கச்சி கோர்ட்டு வரை இழுத்து உங்க மானத்தை வாங்கிடுவாங்கன்னு பயந்து, உங்க தங்கச்சிக்கு பயந்து இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க நீங்க தயாராயிட்டீங்களா? இவ்வளவுதானா நீங்க அப்படின்னு சொல்லி, எப்படியோ எனக்கு வந்து அந்த இடம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா ஒரு நிமிஷம் அந்த இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கை அந்த இதை வாங்குவாங்க. அந்த ஃபார்ம், அந்த இது இருக்குல்ல சொத்து பத்திரம், அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்து டைரக்டா நம்ம ஜானு கையில கொடுக்க மாட்டாங்க. டைரக்டா வந்து மனிஷா கையில, இந்த மனிஷா நீயே எல்லாத்தையும் பார்த்து இந்த உன் கையிலே நான் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைப்பாங்க. உடனே மனிஷாக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. மித்ரா எதுக்கு மனிஷா கையில கொடுத்துட்டு இருக்கா, என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம லக்ஷ்மி வந்து எது பண்ணாலும் யோசிச்சு தானே பண்ணுவாங்க. உடனே அந்த பத்திரத்தை கொடுப்பாங்க. என்ன லக்ஷ்மி, என்கிட்ட எதுக்கு பத்திரத்தை கொடுக்குற? இது உன் தங்கச்சி ஜானுக்கு சேர வேண்டியது தானே, நீ ஜானு கையில தானே கொடுக்கணும். நான் ஜானுக்கு தான் கொடுக்கணும், ஆனா நீ ஜானுவை கேட்க சொன்னது எல்லாமே நீதான், இதுக்கு பின்னாடி எல்லாம் நீதான் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அதனாலதான் உன் கையில ஒப்படைச்சாலே போதாதா அப்படின்னு சொல்லி உன் கையில ஒப்படைக்கிறேன் அப்படின்றாங்க. இது நான் என்ன எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அது ஜானு தான் கேட்டா அப்படின்னு தேவயானி, ஆமா என் மருமக என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை வந்து உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக கேட்டா, இதுல மனிஷாவோட தப்பு எங்க இருக்கு? மனிஷா எப்படி இதுல ஈடுபட்டு இருப்பா? மனிஷாக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஜானு, எனக்கு என்ன, நான் என்ன அறிவில்லாமையா இருக்கேன்? ஏன் எனக்கு தெரியாத எப்ப என்ன பண்ணணும்னு? நான் தான் என் புருஷனுக்காக அவர் பிசினஸ் தொடங்கணுங்கிறதுக்காக தான் நான் தான் விற்கணும்னு சொன்னேனே தவிர, யாரோ சொல்லி கொடுத்து ஆடணுங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு காசு தேவைப்பட்டது, நான் கேட்டேன். இதுல மனிஷாவை எதுக்கு நீ தேவையில்லாம எழுதிட்டு இருக்க? சரி இப்ப என்ன, எப்படினாலும் நீங்க எல்லாரும் ஒண்ணுதானே. இப்ப யாரு படிச்சா என்ன? முதல்ல அந்த சொத்து பத்திரத்துல என்ன போட்டிருக்குன்னு நீயே படி மனிஷா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனிஷா அதை ஃபுல்லா படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகி அப்படி திகைச்சு போய் நிக்கிறாங்க. ஒண்ணுமே பேசல, அப்படி சிலையாட்ட நிக்கிறாங்க. அடுத்து தேவயானி பார்த்துட்டு, என்ன ஆச்சு இப்ப, எதுக்கு மனிஷா அப்படி என்னதான் நடந்தது, என்னத்த பார்த்த, எதுக்கு நீ இப்ப வந்து சிலை மாதிரி நிக்கிற அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து படிச்சு பார்த்து, இவங்க ஒரு பக்கம் தேவயானி ஒரு பக்கம் ஷாக் ஆகி திகைச்சு போய் நிக்கிறாங்க. உங்க ரெண்டு பேத்துக்கு என்னதான் ஆச்சு, அப்படி என்ன இருக்கு அந்த பத்திரத்துல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே லட்சுமி உங்க கையில இருந்து வாங்கி, நீயே படிச்சு பாரு ஜானு, புடி இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க கிட்டே கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து அதை பார்த்த உடனே நம்ம ஜானுக்கு அதுல என்ன போட்டிருக்குன்னு சொல்லு மனிஷா, வாயை திறந்து அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீங்களே படிச்சு காட்டுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த தாத்தாவே படிச்சு காட்டுறாரு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா வந்து, இந்த சொத்து இருக்குல்ல, இந்த சொத்து எல்லாமே வந்து விக்கிறதுக்கு வந்து உரிமை ரெண்டு பேத்துக்குமே கிடையாது. லக்ஷ்மிக்கு மட்டும்தான் விக்கிறதுக்கான உரிமை இருக்கும். இத வந்து ரெண்டு பேருமே அனுபவிச்சுக்கலாம். அதாவது நம்ம ஜானு லக்ஷ்மி ரெண்டு பேருமே இது முழுக்க ரெண்டு பேத்துக்குமா சொந்தம். ரெண்டு பேரும் ஆண்டா அனுபவிச்சுக்கலாம். ஆனா விக்கிற உரிமை லக்ஷ்மிக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா லக்ஷ்மி தான் பெத்த தாய் மாதிரி இருந்து பாத்துக்கிறா. லக்ஷ்மியோட தாத்தா வந்து இந்த மாதிரிதான் உயிர் எழுதிட்டே இறந்துருப்பாரு. இந்த சொத்தை வந்து ஆண்டு அனுபவிக்கிறது ரெண்டு பேத்துக்கு உரிமை இருக்கு. ஆனா இதை விற்கணும்னு, இதை இல்ல யாருக்காவது கொடுக்கணும்னு எடுக்க போற உரிமை வந்து லக்ஷ்மிக்கு மட்டும்தான் உண்டு. அதுல ஜானுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதியிருப்பாங்க. இப்ப வந்து இவங்க கையெழுத்து போட்டாதானே இதை விற்க முடியும். அதனால இவங்களுக்கு இதுல பங்கே கிடையாது. ஆண்டு அனுபவிச்சுக்கலாம், ஆனா பங்கு கிடையாது அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. இதை படிச்சோன்னே இந்தா அப்படின்னு சொல்லி, இது ஒரிஜினல் காப்பியில ஜெராக்ஸ் தான், நீ இதை வச்சுக்கோ ஜானு அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கொடுப்பாங்க. உடனே அதுக்கு அடுத்து இவர் பார்த்தா ரியல் எஸ்டேட்காரர் வந்து கோவத்துல கத்துவாரு. என்ன மேடம், என்ன நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ்ல மாட்டி விடலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? எனக்கு இந்த வீடும் வேண்டாம், ஒன்னும் சொத்து வேண்டாம். இது என்ன காலை ஃபுல்லா என்ன கோர்ட்ல போய், இன்னும் நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு உங்க தங்கச்சிக்கு பிரச்சனைன்னா உங்க தங்கச்சி கோர்ட்ல சிக்கட்டும். நான் இதுக்குல எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி கேஸ் இருக்கிற இடமே எனக்கு வேண்டாம், ஆளை விடுங்க மேடம் தயவு செஞ்சு. இனிமேல் எனக்குலாம் போன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மனிஷா பத்தி சொல்லிட்டு அவன் பெட்டி எடுத்துட்டு குடுகுடு 4 பேர் ஓடி போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா இந்தா உடனே லக்ஷ்மி வந்து எப்படி சால்வ் பண்ண பத்தி அப்படின்னு சொல்லி மனிஷா பார்த்து பேசுறாங்க. உடனே ஜானு கையில இந்தா இது நீ பத்திரமா நீயே வச்சுக்கோ, இது ஜெராக்ஸ் காப்பி தான், இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ உன் கையில அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே இதை
அதை அப்படியே டீப்பாயில வச்சுட்டு குடுன்னு கோவத்துல ஓடுறாங்க. உடனே அதுக்கடுத்து ஐயோ ஜானு பார்த்த மனிஷா, அவ ரொம்ப ஜானு ரொம்ப மனசொடைஞ்சு போயிருப்பா, நீ வேணா போய் அவருக்கு ஆறுதல் சொல்ல, உன்னோட திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சுல அப்படின்னு சொல்றாங்க. உடனே விவேக் வந்து நக்கல் அடிக்கிறது, ஐயோ அண்ணே நான் தான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் ஜானு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அவரு வந்து வெறுப்பேத்துறதுக்காக போறாரு. இங்க உடனே தேவயானி வந்து கோச்சுக்கிட்டு சாய் பிளான் பண்ணதெல்லாம் வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதுக்கடுத்து மித்ராக்கும் ஜெயதேவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. என்னதுன்னா நல்ல வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. உன் தாத்தா வந்து உண்மையிலே பெரியவங்க மனசுதான், அவங்க இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சு பண்ணாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா இது ஒரு கரெக்டானவங்க கிட்டதான் இருக்கணுங்கிறதுக்காக தான் உன் தாத்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. உன் தாத்தா உயிர் எழுதி வச்சதுல வந்து தப்பே இல்ல. இப்ப இது நல்ல யோசனையா இருக்கு, நம்ம வீட்லயும் இதே மாதிரி ஒரு உயிரை எழுதி வைக்கலாம்னு எனக்கு இப்ப தோணுது. அதாவது எல்லா சொத்தும் மித்ரா அவளை மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு எழுதி வைக்க போறாரா, இல்ல எல்லா சொத்தையும் நான் என்ன முடிவு பண்றேனோ அப்படிதான் எழுதி வைக்க போறாரா, அந்த மாதிரி இதே மாதிரி நம்மளும் நம்ம வீட்லயும் இதே ஃபாலோ பண்ணலாம், இது நல்ல யோசனையா இருக்கு, அதனால இந்த சொத்து கண்டிப்பா விற்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிச்சுட்டு போறாரு ஜெயதேவ். அடுத்து மித்ராக்கு பார்த்தா லக்ஷ்மி நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசா தெரியுறேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து சந்தோஷம் அடைகிறாரு. நான் சொன்னேன்ல லக்ஷ்மி கண்டிப்பா இந்த பிரச்சனையை முடிச்சிருவான்னு, நான் சொன்ன மாதிரி அவ முடிச்சுட்டா பத்தியா, அதுதான் லக்ஷ்மி சொல்லி ஜெயதேவ் சொல்லியிருப்பாரு. உடனே மித்ராவும் சந்தோஷமாயிருவாரு. உடனே இப்ப எல்லாருமே கலந்து போயிருப்பாங்க. இப்ப வந்து பார்த்தா லக்ஷ்மி வெர்சஸ் மனிஷான்னு மட்டும் தான் இருப்பாங்க. ஏ மனிஷா அப்படின்னு சொல்லி கையை காட்டி கூப்பிடுவாங்க. என்ன உன்கிட்ட நைட்டு நான் சொன்ன மாதிரியே முடிச்சுட்டேன்னா, அதுவும் உன் கண்ணுக்கு முன்னாடியே, நீ என்கிட்ட என்ன சொன்ன, உன் கண்ணுக்கு முன்னாடியே இப்போ ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டேன்னா இப்ப நேரா அங்க ஸ்ட்ரைக் நடக்கிற இடத்துக்கு தான் போக போறேன், அங்க போய் அந்த பிரச்சனையை முடிக்க தான் போறேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, இன்னும் உனக்கு 10 நிமிஷம் தான் உனக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள உன்னால என்ன சாதிக்க முடியுமோ சாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுக்கு வந்து கோவமா வருது, நைட்டு என்கிட்ட என்னெல்லாம் பேசுனேன் அப்படின்னு சொல்லி நல்லா வெறுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மி. இங்க பார்த்தா அந்த யூனியன் லீடர் வந்து காலையில நல்லா காஃபி குடிச்சிட்டு டேய் ஸ்ட்ரைக்கை விட்டுறலாம்னு சொல்லி அந்த ராமையா சொல்லிட்டு இருப்பாரு. எதுக்கு ஸ்ட்ரைக்கை விடணும், அதெல்லாம் ஒன்றும் விட வேண்டாம், அவங்க நமக்கு பதில் சொல்லி ஆகணும். டேய் என்னப்பா, அதான் அவங்க நம்ம கேட்ட கோரிக்கையெல்லாம் வந்து நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு அப்புறமா இதுக்கு நான் ஸ்ட்ரைக் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்க, தேவையில்லாத பிரச்சனை தான், வேலை கெட்டு போகுது. இங்க பாரு, அடிப்பட்ட அவருக்கோ வந்து சிகிச்சை கொடுத்தாச்சு, அவனும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல நல்லா இருக்கான், அவனுக்கு ஒரு வாரம் லீவும் கொடுத்துருக்காங்க, அவன் குடும்பத்துக்கு கொஞ்சம் காசும் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேல என்ன செய்வாங்க, வாயா போய் நம்ம வேலையை பார்ப்போம், ஸ்ட்ரைக்கெல்லாம் நிறுத்திட்டு வேலையை பார்ப்போம். ஐயோ வேண்டாம், இப்ப புதுசா அந்த லக்ஷ்மி சேர்மன் ஆனா நேத்து அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருக்கா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்ப ஏதோ நேத்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சேர்மனா வந்துட்டு அவ என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கா, நீங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து தானே என்ன யூனியன் லீடரா வச்சிருக்கீங்க, அவ என்ன தைரியம் இருந்தா, அவளுக்கு நம்மளை பத்தி கவலையே இல்ல, பணம் அவளை எந்த ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்துட்டு இவ்வளவு பெரிய குடும்பத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா, காசு வந்தோன்னா மனுஷங்களா அவ கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி பத்தி தப்பா சொல்லுவாரு அந்த யூனியன் லீடரு. உடனே இங்க பாரு லக்ஷ்மி மேடம் நல்ல மேடம் தான், நீ தேவையில்லாம அந்த பொண்ணை பத்தி தப்பாலாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி இந்த ராமையா சொல்லிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல பார்த்தா மனிஷா வந்து போன் பண்ணுவாங்க. உடனே ஐயோ இந்த மேடம்க்கு வர வேலையில்லை அப்படின்னு சொல்லி சரி ஸ்ட்ரைக் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஹலோ மேடம் ஸ்ட்ரைக் எல்லாம் இன்னும் நாங்க நிறுத்தல, நல்லபடியே தான் போயிட்டு இருக்கு, நான் இன்னும் அந்த அவங்கள பத்தி தப்பா சொல்லி இன்னும் பெரிய பிரச்சனையை தான் ஆக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் சரி எப்படியோ லக்ஷ்மி வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா, நான் தான் உனக்கு காசு கொடுத்து இதெல்லாம் பண்ணி வச்சேன், எக்காரணத்தையும் என் பேரை சொல்லி வச்சிடாத எங்கேயும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மீறி சொன்ன உன்னை கொன்னே போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. சரி அந்த கம்பெனில உள்ள மிஷின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டா தானே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஏன் மேடம் அதே இதுக்கு இப்ப கேக்குறீங்க, அந்த லக்ஷ்மி வேற என்கிட்ட கான்பிடண்டா சொல்லிட்டு போறா, இப்ப போய் நான் அந்த ஸ்ட்ரைக்க வந்து தீர்த்து வச்சிருவேன்னு, அதனால நீ ஏதாவது, ஐயோ மேடம் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, இங்க என்ன பிரச்சனை பண்ணணும் என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாரு. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி மித்ராவும் இவங்க வந்து அடுத்த ஸ்ட்ரைக் எப்படி நிப்பாட்ட போறாங்கன்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. இங்க ரூம்ல வந்து விவேக் வந்து பாட்டு பாடி நம்ம ஜானுவை வந்து வெறுப்பேத்திட்டு இருக்காது. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவர் பாட்டு சும்மா ஆஃபீஸ் போக முடியாதுல்ல, சும்மா வீட்டுல இருந்து மேக்கப் பண்ற மாதிரி பாட்டு பாடி ஜானுவை நல்லா வெறுப்பேத்திட்டு இருக்காரு. உடனே ஜானுக்கா ரொம்ப கோவம் வருது. இப்ப எதுக்கு பாட்டு பாடிட்டு இருக்க, நீ வாயை மூடு, நீ என்னதான் குத்தி காட்டி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஜானு இப்போ உனக்கு பிரச்சனை, என்ன ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு சொல்லிட்ட, வேற எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்ட, வீட்டுலதான் இருக்கணும்னு சொல்ற, சரி நான் பாட்டு சிவனேன்னு பாட்டு பாடிட்டு இருந்தா உனக்கு இங்க வலிக்குது, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம என் மேல சண்டை போட்டு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விவேக்கோ வந்து பேசிட்டு இருக்காரு. நீ இப்போ எனக்கு அந்த பத்திரம் எனக்கு கிடைக்கல, எனக்கு வந்து காசு கிடைக்கலன்னு தானே இப்ப குத்து காட்டி பாடுற, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பத்தி, சும்மா நடிக்காத நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து தாத்தா வந்து மேலேயே பார்க்க ஜானுவை பாக்குறதுக்காக மேலேயே வந்துடுறாரு. உடனே வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேக்குறாரு, விவேக் வந்து கேக்குறாரு, ஜானு ஒரு 5 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்றாங்க.
ஒண்ணு அப்படியே இவங்க நிக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லல சொல்லுங்கன்னு சொல்லல. இங்க பாரு ஜானு, இங்க பாரு, நீ உன் அக்கா மேல நீ அன்பா தானே வச்சிருந்த, நீ இங்க பாரு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அக்கா தங்கச்சின்னா உங்களை மாதிரி இருக்கணும், உங்க 2 பேத்துக்குள்ள சண்டே வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறீங்க. அப்படி பால்ல கூட தண்ணியை கலக்கலாம், ஆனா உங்களோட பாசத்துல அதெல்லாம் கலக்கவே முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேரும் ஊருக்கண்ணு படுற அளவுக்கு இருந்தீங்க. இப்போ உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. அதுவும் இல்லாம நீ பேசிட்டு இருந்ததையும் நான் கேட்டேன். அந்த தாத்தா வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாரு கண்டா இது என் தாத்தா இந்த மாதிரி உயில எழுதுனாங்களோ இல்ல இப்பவே இவங்களே வந்து இந்த மாதிரி உயில மாத்தி எழுதிக்கிறாங்களோ யாரு தெரியும், அந்த லக்ஷ்மி எழுதினாலோ இல்ல இந்த தாத்தா எழுதினாரோ இந்த தாத்தா எழுதினாரோ அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கேக்குறாங்க. உடனே அதெல்லாம் சொல்றாரு அந்த தாத்தா, இங்க பாருமா, நீ உனக்கு 3 வயசு இருக்கும், லக்ஷ்மிக்கு 5 வயசு இருக்கும், அப்போ போது இந்த உயில எழுதினது அதுவுமே வந்து உன் தாத்தா தான் எழுதினது, அதுக்கு சாட்சி நான் தான், ஏன் முன்னாடிதான் இந்த மாதிரி உயிர் எழுதினாரு. அப்ப கூட லக்ஷ்மி வந்து கேட்டா, தாத்தா எதுக்கு நீங்க என் பேர்ல உயிர்ல எழுதுறீங்க? அவளுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா, நீங்க எனக்கு வந்து என்னோட அன்பு பாசம் அக்கறை எனக்கு பிடிச்சதே ஜானு தான், நீங்க ஜானு பேர்ல அந்த உயிரை எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேண்டாம், உங்க தாத்தாக்கு இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும்னு எது முன்னாடியே தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியல, அவர் முடிவெடுத்து இதை லக்ஷ்மி பேர்ல லக்ஷ்மி பேர்ல தான் எழுதி வைக்கணும்னு எழுதி வச்சாரு. அவர் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, நான் சொல்லி ஒன்னும் உனக்கு லக்ஷ்மியை பத்தி தெரிய போறது இல்ல. லக்ஷ்மி உன்னை எப்படி பாத்துக்கிட்டா, பெத்த அம்மாவை விட ஒரு படி மேலதான் பாத்துக்கிட்டா, உன்னைய கண்ணு கருத்துமா பார்த்து உனக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து உன்னை அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டா. அவ போய் உன்னோட சொத்துக்கு ஆசைப்படுறான்னு சொல்றியம்மா, இது வந்து சரியில்லை. நீ ஏதோ இப்போ உனக்கு நீ கொஞ்சம் மாறி இருக்க, ஆனா நீ நடந்ததெல்லாம் நினைச்சு பாரு, கண்டிப்பா வந்து லக்ஷ்மியை பத்தி நீ ஏதோ தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்க. லக்ஷ்மியோட உண்மையான குணம் வந்து அன்பு, பாசம், கருணை, உன் மேல அன்பு வச்சிருக்கிறது, பெத்த அம்மா கீழே உன்னை பாக்குறது, அந்த மாதிரிதான் உன்னை பார்த்து வளர்த்து கைக்குள்ளே வச்சு வளர்த்து உனக்கு வேண்டியதை பண்ணி உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்துலயும் முன்ன நின்று பண்ணியிருக்கான். அவளை போய் நீ பகைச்சுக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் சரியில்லைம்மா, நீ மனசு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்னொன்னு என்னமோ சொன்னியே, இங்க பாருமா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு அமெரிக்கால இருக்கா, பையன் துபாயில இருக்கான். அவங்க 2 பேரும் வந்து கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இப்போ உங்க நிலத்தை வச்சுதான் நான் வாழணும்ங்கிற இது வந்து எனக்கு கிடையவே கிடையாது. என் பையனும் என் பொண்ணும் நீங்க அந்த ஊர்ல இருக்க வேண்டாம், வாங்க வாங்கன்னு என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நான் எதுக்கு போல, உன் தாத்தாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால போல, உங்க இடத்த பாத்துக்கிறனால போகல. நான் உங்க சொத்தை வந்து சாப்பிட்டு தீக்கிறேன், உங்க சொத்தெல்லாம் நான் வந்து திருட்டுத்தனமா வைக்கிறேன்னு நீ சொல்லவே வேண்டாம். உங்க சொத்துக்கு மேலேயே என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு பண்றேன், இதெல்லாம் நான் வந்து உன் தாத்தாக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். உன் தாத்தா எனக்கு ஒரு நல்ல நண்பன், அவனுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இதெல்லாம் என்னோட அருமை பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதுக்கு அடுத்து நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது உன்னோட விருப்பமா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்றாரு. போயிட்டு வரேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு. உடனே விவேக்கும் இதை புடிச்சுக்கிறாரு. இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ ஜானு, உன் அக்காவை பத்தி இங்க பாரு, சும்மா அந்த மனுஷா கீ கொடுத்துக்கிட்டு இருக்கா, நீ நல்லா ஆடிட்டு இருக்க, நீ என்னைக்குதான் உண்மையெல்லாம் தெரிய போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இப்ப எதுக்கு தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கீங்க, மனுஷா ஒன்னும் கீ கொடுக்கல, நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல, வாய் மூடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க படி திரும்ப போயிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து வேகமா போயிட்டு இருக்கிறாங்க. அங்க என்னடானா யூனியன் லீடர் என்னன்னா இது பிரச்சனையை முடிக்கவே கூடாது, இன்னும் பெருசாக்கணும், அவன் தான் மனுஷா கிட்ட காசு வாங்கியிருக்கானே, அதனால அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்கணும், அந்த மாதிரி அவர் பண்ணிட்டே இருக்காரு. அந்த ராமையா வந்து முடிச்சுக்கலாம் ஸ்ட்ரைக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா இவர் முடிக்கிற மாதிரி இல்ல. கார்ல பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் மித்ராவும் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி கார்ல ஃபாலோ பண்ணிட்டே மனிஷா வராங்க. இந்த லக்ஷ்மி என்ன பிளான் வச்சிருக்கா, எப்படி இந்த ஸ்ட்ரைக்கை நிப்பாட்ட போறா, என்ன பண்ண போறா எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மித்ரா வந்து, என்ன மித்ரா எதுக்கு நீங்க இப்ப சோகமா இருக்கிறீங்க, எதை நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி வண்டி ஓட்டிட்டு இருக்கல கேட்டுட்டு இருக்கிறாங்க. இல்ல ஜானுவை பத்தி தான், அதான் இந்த பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன நீங்க எதுக்கு ஜானுவை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, லக்ஷ்மி உனக்கு இந்த உயில் இருக்கு, இந்த மாதிரி உயில் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி உனக்கு முன்னாடியே தெரியும் தானே, அப்ப ஏன் இதை நீ அன்னைக்கே சொல்லல. இல்லங்க ஜானு ஏதோ விளையாட்டுத்தனமா கேக்குறா, அவளே புரிஞ்சுப்பா விட்டுருவான்னு நினைச்சேன், ஆனா அவ இவ்வளோ வந்து அடமெண்டா இருப்பா, ஸ்டபனா இருப்பான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் நான் வந்து இவ்வளவு நாள் போராட வேண்டியதாயிடுச்சு, வேற வழியே இல்லாம தான் நான் தாத்தாவை ஊர்ல இருந்து அந்த பத்திரத்தை கொண்டு வர சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உன் தாத்தா ரொம்பவே கிரேட், இப்படி எல்லாம் ஜானு மாறுவான்னு முன்னாடியே தெரிஞ்சு எழுதுனாங்களா எதுக்கு எழுதுனாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க கரெக்டா யோகிச்சு உனக்காக இது பண்ணியிருக்காங்க பத்தியா, உண்மையிலே உன் தாத்தா வந்து சிறந்த முடிவுதான் எடுத்திருக்காங்க. ஐயோ
எனக்கு 5 வயசு இருக்கும் போதே இந்த உயில் எழுதிட்டாங்க. நான் அப்ப கூட கேட்டேன், எனக்கு ஒட்டுமொத்த உலகமே என்னோடது ஜானு தான், நீங்க ஜானு பேர்ல எழுதுவீங்கன்னு சொன்னாங்க. இல்ல, இது உன் பேர்ல இருக்கிறது தான் சரியா இருக்கும், இது ஒருத்தர் பேர்ல தான் இருக்கணும், 2 பேர் பேரா மாத்தக்கூடாது, இதை விற்க கூடாது காலத்துக்கும், அதனால இது உன்கிட்ட இருக்கிறது தான் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லா இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே லக்ஷ்மி இருந்தாலும் தாத்தா ரொம்ப கிரேட் தான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு இப்போ நீ ஸ்ட்ரைக் பிரச்சனையும் முடிச்சிடும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன இது, என் மேல புதுசா இவ்வளவு நம்பிக்கைலாம் வைக்கிறீங்க அப்படின்றாங்க. இல்ல, இவ்வளவு நாளா என் அப்பா அம்மா உன்னை பத்தி சொல்லிட்டே இருந்தாங்க, இவ்வளவு நாளா நான் உன்னை புரிஞ்சுக்கல, ஆனா இப்போ உன் கூட இருக்கிறனால உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன், இப்பதான் நான் உன்னை பத்தி நிறைய புரிஞ்சுக்கிறேன், அப்போ என் அப்பா அம்மா சொன்னதுல தப்பு இல்லையோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன புதுசா இவ்வளவு மாற்றமா உங்களுக்குல? ஏன் இதுக்கு முன்னாடியே நான் எப்போ ஒரே மாதிரிதான் இருக்கேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கேன், உங்களுக்கே என்ன புதுசா தோணுது? இல்ல லட்சுமி, அப்ப நான் தான் மாறிட்டனோ அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சந்தோஷமா 2 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. மித்ரா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லட்சுமியை பத்தி புரிஞ்சுக்கிட்டு லட்சுமி பக்கம் அப்படியே சாயிறாரு கொஞ்சம் கொஞ்சமா. உடனே இங்க இப்ப என்ன பண்ண போற? சரி, இதுக்கு முன்னாடி வர நீங்க தானே சேர்மனா இருந்தீங்க, அப்போ இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்ன பிளான் வச்சிருக்க? முதல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க தானே இதுக்கு முன்னாடி சேர்மனா இருந்தீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அதை நான் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அதை நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல மாட்டேன் லட்சுமி, இப்ப நான் செஞ்சு காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி காரை ஓரங்கட்டுறாரு. ஓரங்கட்டி, எங்க போறீங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போகணும், நீ இந்த காரை எடுத்துட்டு போ, உனக்கு டிரைவர் வர சொல்லியிருக்கேன், நான் அந்த வேலையை முடிச்சுட்டு டைரக்டா அங்க வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி மித்ரா ஒரு பக்கம் கார் எடுத்துட்டு போறாரு. அங்க இருந்து டிரைவர் ஓடி ஓட்டி நம்ம லட்சுமியை கூட்டிட்டு வராங்க. ஐயோ, மனுஷன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு, ஐயோ இப்ப நான் யாரை ஃபாலோ பண்றது? மித்ராவை ஃபாலோ பண்றதா இல்ல லட்சுமியை ஃபாலோ பண்றதா? கண்டிப்பா ஸ்ட்ரைக் இடத்துக்கு லட்சுமி தான் போவா, அதனால நான் லட்சுமியை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி லட்சுமியை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிருவாங்க. உடனே லட்சுமி நேரடியா போய் அந்த ஸ்ட்ரைக் நடக்க இடத்துக்கு போயிடுவா. போயிட்டு பார்த்தா போராடுவோம், மீண்டும் மீண்டும் போராடுவோம், நீதி கிடைக்கிறவர் போராடுவோம் சொல்லி அந்த யூனியன் லீடர் திரும்ப லட்சுமி வர்றது இறங்குத பார்த்தோன்னா திரும்ப கோஷம் போட ஆரம்பிச்சிருவாரு. உடனே அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் அமைதியா இருக்கணும்? அமைதியெல்லாம் இருக்க முடியாது, நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பாடிட்டே இருப்பாரு அவர் பாட்டு. அப்புறம் நம்ம லட்சுமி சொல்லிடுவாங்க. அவங்க என்ன ட்விஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, அங்க கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் வர சொல்லியிருப்பாங்க விஜிலன்ஸ்ல இருந்து. மிஷின்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கா, மிஷின்ல ஏதாவது தப்பு இருக்கா, மிஷின் ஏதாவது மிஷின்ல தான் கோளாறு, லூஸ் கான்ட்ராக்டாலதான் இந்த விபத்து நடந்திருக்கா இல்ல எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. உடனே அதுவும் கரெக்ட், அந்த ராமையா என்ன புதுசா யாரைய கூட்டிட்டு எங்களை ஏமாத்தலாம்னு பாக்கலீங்களான்னு சொல்லி அந்த யூனியன் சொல்லுவாரு. இங்க பாரு, கவர்மெண்ட் ஆபீசர் தான் சொல்லுவாங்க லட்சுமி. ஏப்பா, மிஷினை செக் பண்ணதுல என்னப்பா தப்பு இருக்குன்னு ராமையா சொல்லுவாரு. உடனே இவங்களும் போய் மிஷினை ஃபுல்லா செக் பண்ணிட்டு வருவாங்க. செக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் மிஷின்ல எல்லாம் என்ன ஃபால்ட்டும் இல்ல, மிஷின்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே குட் கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மேடம், நீங்களே காசு கொடுத்து யாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இதை நாங்க நம்பணுமா? யாரும் நம்பாதீங்க, நீங்க பாருங்க இவங்க எல்லாம் ஏன் பின்னாடிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த யூனியன் லீடர் திரும்பியும் பேசிட்டு இருப்பாரு. உடனே அவர் அந்த மீடியா பீப்புள் இருப்பாங்கல்ல, உடனே ஐடி கார்டு இங்க பாருங்க, அவங்க ஒரிஜினல் உண்மையிலே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான் அவங்க. லட்சுமி என்னமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி செய்தி கேட்பாரு. ஆமா, மிஷின் நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் நான் வர சொல்லியிருக்கேன் அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்து காட்டுவாங்க. மீடியா பீப்புள், ஆமா இவங்க உண்மையிலே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கடுத்து மிஷின்ல எல்லாம் எந்த ஃபால்ட்டும் இல்ல, அப்ப எப்படி மேடம் விபத்து நடந்தது சொல்லுங்க, அப்ப எப்படி விபத்து நடந்ததுன்னு சொல்லி கேட்பாரு. உடனே மேனேஜர் அந்த நோட்டீஸை கொடுங்கன்னு சொல்லி நோட்டீஸை கொடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி இந்த யூனியன் லீடர் டெர்மினேட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கும், யூனியன் எலெக்ஷன் திரும்ப நடத்தணும்னு சொல்லி முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. என்ன மேடம், என்ன தப்பு நடந்ததுன்னு போறான்னா உடனே என்ன ரீஎலெக்ஷன் வைப்பீங்களா? என்ன மேடம் இது பித்தலாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதுல பார்த்தா அவரோட கையெழுத்தும் இருக்கும். 2வது ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதாவது யூனியன் லீடருக்கு எலெக்ஷன் நடத்தணும், இந்த டேட்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டிருப்பாரு. ஆனா அதை நடத்தி இருக்க மாட்டாங்க. என்ன மேடம், சும்மா நோட்டீஸ் கொடுத்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இங்க பாருங்க, உங்களை யூனியன் லீடர் தூக்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி 3வது ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. என்ன மேடம், என்ன இதெல்லாம், இங்க பாருங்க நான் தான் யூனியன் லீடர், இப்ப நீங்க யூனியன் லீடர் இல்லைன்னு சொன்னா இல்லன்னு ஆயிருமா? ஐயோ, நீங்க தானே அதுல கையெழுத்து போட்டிருக்கீங்க, இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. மேடம், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல, நீங்க பண்றதெல்லாம் சுத்த தப்பு அப்படி இப்படின்னு அவர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம லட்சுமியே ரொம்ப அறிவாளித்தனமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த இது ரீஎலெக்ஷன் நடக்கணும் அப்படி வைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டிடுவாங்க. காட்டியும் அவர் கேட்க மாட்டார். உடனே மனிஷா தூண்டி விடுவாங்க, இன்னும் நிறைய கேள்வி கேளு லட்சுமி கிட்ட அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்துல இவர் மித்ரா என்ன பண்ணுவாருன்னா, கடைசி நேரத்துல லட்சுமி எப்படி ஒவ்வொன்றுக்கா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்தா மித்ரா அந்த அடிபட்டு இருக்கும்ல, அவர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. உடனே ஜெயதேவ் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. உடனே அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்பாரு. மித்ரா சார் அவங்க
வந்து எப்போ வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. 10 லட்சம் கிரெடிட் ஆயிடான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 10 லட்சம் கிரெடிட் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தா அதுக்கடுத்து அந்த அக்கௌண்ட்ல இன்னொரு 5 லட்சம் கூட கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு 5 லட்சமா, யார் கொடுத்தா, யார் பேர் போட்டிருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது சார், சீக்ரெட் சொல்லுவாங்க. உடனே நம்ம மித்ரா வந்து ஒரு டாக்டரை கூட்டிட்டு நேரடியா அந்த அடிப்பட்ட வீட்டுக்கு போயிருப்பாரு. அவனுக்கு அடியும் பட்டிருக்காது, ஒன்றும் பட்டிருக்காது. அவன் சும்மா நடிச்சிட்டு இருப்பான். உடனே இப்ப வந்து உண்மையை சொல்றதுக்காக அவனே திரும்ப கிளம்பி வந்துருவான். உனக்குதான் கையில அடிபட்டிருக்கேப்பா, நீ எதுக்கு இங்க வந்து ஜெயதேவ் கேட்டுட்டு இருப்பாரு. லட்சுமி எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே இந்த யூனியன் லீடரோட விளையாட்டுப்பா அப்படின்னு சொல்லி இவன் காசு யாருக்கிட்டே வாங்கிட்டு இவன் நடிக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி, மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க மேடம் சொல்லி, என்னாலதான் வந்து இந்த பிரச்சனை, இவன் எனக்கு காசு கொடுத்து என்னை நடிக்க சொன்னான், அதனாலதான் நான் நடிச்சேன், எனக்கு அடிப்படவே இல்லை, என் கை நல்லாதான் இருக்குன்னு சொல்லி கையை ஃபுல்லா ரோலை ஃபுல்லா திறந்து காட்டுவாரு. அவனுக்கு சுத்தமா அடியப்பட்டிருக்காது, ஒரு சின்ன கீரல் கூட விழுந்திருக்காது. அவன் நல்லபடியா ஆரோக்கியமா தான் இருப்பான். உடனே இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த யூனியன் லீடர் தான். இவன் எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தான், அந்த காசுக்கு நான் மயங்கிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். மித்ரா, இது எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னோன்னு, இல்லப்பா எனக்கு சந்தேகமா இருந்தது, அதனால வீட்டுல போய் செக் பண்ணலாம் டாக்டரை கூட்டிட்டு போனா இவன் செக் பண்ணவே விட மாட்டேன்னா, அதுக்கு அடுத்து பார்த்தா இவர் வீட்டுல போய் என்ன குத்து பண்ணிருப்பானா, முதல்ல ஒரு கேண்டில் எடுத்துட்டு வாங்க, கேண்டில் ஏற்றி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மாவும் கேண்டில் ஏற்றி எடுத்துட்டு வரும். கையில குண்டூசி அப்புறம் ஆணி எல்லாத்தையும் எடுத்து வந்து சூடு பண்ணிட்டு இருப்பாங்க. ஹலோ, இப்ப எதுக்கு இதெல்லாம் சூடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்க மனைவி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அது ஒன்னும் இல்லம்மா, இதெல்லாம் உங்க கையில, அவர் கையில குத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது கையில குத்த போறீங்களான்னு சொல்லி பயத்துலதான் அவர் எல்லா உண்மையும் வந்து புட்டு வச்சிருப்பாரு மித்ரா கிட்ட. உடனே இதை அவர் வந்து மித்ரா வந்து கடைசி நேரத்துல நம்ம லக்ஷ்மியும் மித்ராவும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரைக் விஷயத்தை எல்லாம் முடிச்சிருப்பாங்க. இப்ப மனிஷா கரி மூஞ்சியில பெரிய கரியை பூசியாச்சு, வீட்டுல ஜானு பிரச்சனையும் முடிச்சாச்சு, இங்க ஆபீஸ்ல வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரச்சனையும் முடிச்சாச்சு. உடனே இவன் யூனியன் லீடர் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி இவனை முதல்ல தூக்கி போட்டு அடிங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா இந்த ஸ்ட்ரைக் பிரச்சனை முடிஞ்சது. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.